கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா, இங்கே அங்க விசுவாசத்துக்கும் தேவனுடைய மகிமைக்கும் இருக்கிற கனெக்ஷனை அங்க சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ காட்ஸ் க்ளோரி எப்போ ரிவீல் ஆகும் அப்படின்னா, அங்கே விசுவாசம் இருக்கும்போது. அப்போ இந்த அற்புதம் நடக்கும்போது அங்கே என்ன நடக்குது? விசுவாசத்தின் மூலமாய் தேவனுக்கு மரணத்தின் மேலையும் ஜீவனுக்கு மேலையும் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறதை இந்த வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்தலாம்? அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல கூட தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்பதை, விசுவாசத்தின் மூலமாக வெளிப்படும் என்பதை நம்ம இங்கே அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். லாசருவை அங்கே தேவன் உயிரோடு எழுப்ப போகிறார். யோவான் 11:23 இயேசு அங்க மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், அவன் உயிரோட எழும்புவான்னு சொல்றாரு. ஆனா மார்த்தாளால மார்த்தாள் சொல்லுகிற வார்த்தை, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள்ல அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஆனா இயேசுவோ அப்ப நடக்கிற உயிர்த்தெழுதல், அவன் மரணத்தை வென்று அந்த நேரமே உயிரோட எழும்புவாங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஆனா மார்த்தாளால அதை என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. அங்கே கல்லறைக்கு முன்னாடி வந்து நின்று பார்க்கிறாங்க. ஒரு பெரிய கல்லினால அங்கே கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றது, இந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அப்போ அந்த கல், அதுதான் அந்த விசுவாசம் அங்கே கிரியை செய்யக்கூடாதபடி, அதாவது விசுவாசத்தினால அங்க தேவனுடைய மகிமை வெளிப்பட முடியாதபடி இருக்கிற அந்த தடை தான் அங்க கல்லா இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நான் எழுப்ப போறேன், இந்த கல்லை நீ எடுத்து போட்டாதான் என் வார்த்தை அங்க உள்ள போகும்போது உன் சகோதரன் எழுந்திருப்பான். ஆனா நீ அந்த கல்லை எடுத்து போடணும். அதுதான் அங்க ஃபெய்த் ஆக்டா நான் பார்க்கிறேன். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் கற்களாய் நம்ம அந்த அவருடைய வல்லமை செயல்பட முடியாதபடி கற்களாய் மூடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை அது அவிசுவாசமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், கலக்கங்களா இருக்கலாம். இன்னும் எந்த சூழ்நிலை அவருடைய வார்த்தை பூரணமாய் சென்று அந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் அது ஜீவனை பெறுவதற்கு தடையாய் இருக்கின்றன என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நம்ம விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னா அங்க தேவனுடைய மகிமை நிச்சயமாய் வெளிப்படும். இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல கூட அவருடைய க்ளோரி என்ன செய்யும்? வெளிப்படும். அப்போ அடுத்ததா அங்க கல்லை எடுத்து போடுறாங்க. அங்க அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை அங்க கடந்து வருது. லாசருவே எழுந்து வா, வெளியே வான்னு சொல்றாரு. அங்க மரித்தவன் அப்படியே எழும்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட இடைப்படுத்த, நீங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களா கொடுத்திருக்கிறார், ஏன் இது நடக்கலை, எதுக்காக நடக்கலை, இப்படியெல்லாம் நீங்க கேள்விகளோட இருப்பீங்க. நான் ஆண்டவர் சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவருக்கு இல்லாத வல்லமன் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலேயும் அவருக்கு ஆளுகையும் வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. உங்க சூழ்நிலைகளை மாற்ற அவரால் நிச்சயம் முடியும்னு எப்போ நீங்க நம்புறீங்களோ அந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இதைத்தான் மார்க் 9:23 கூட பார்க்கிறோம். 23 அங்க அந்த தகப்பன் வந்து தன் மகனுக்காக இங்க இயேசுவினிடத்துல வருகிறாரு, சுகத்திற்காக. அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் ஒன் ஹூ பிலீவ்ஸ். நீங்க என்னென்ன காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப அங்க சீஷர்களால அந்த பிள்ளைய சுகப்படுத்த முடியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்கள்கிட்ட பொறுமையா இருப்பேன் அப்படின்னு இயேசு சொல்கிறத பார்க்கிறோம். ஏன் அங்க சொல்றாரு? ஏன்னா அவர் ஏற்கனவே அவங்களுக்கு
அத்தனை வல்லமையும் அதிகாரத்தையும் அங்க கொடுத்துட்டார். பிசாசுகளின் மேல அங்க ஆளுகையை கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு அந்த மகனை பார்க்கும்போது இது நம்மளால சுகமாக்க முடியுமா, இது நம்ம சொன்னா போகுமா அப்படிங்கிற அவ்விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடியினால் அவர்களால அதை என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. அதனாலதான் விசுவாசம் இல்லாத சந்ததியை, நான் சொன்னா போகும், நான் சொன்னா வியாதி போகும், நான் சொன்னா பிசாசு போகும்னு சொல்லி எப்போ நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் நம்ம அறிந்திருந்தோம்னா நிச்சயமா விசுவாசிக்கிற நமக்கு அதுக்கு எல்லாம் சாத்தியமாகும். அப்ப இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள் மாறணும்னா நம்ம அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப எபிரேயர் 11:1 நம்ம பார்க்கிறோம். அதாவது எபிரேயர் 11:6 நான் இங்கிலீஷ்ல அதை வாசிக்கிறேன். வித்தவுட் ஃபெய்த் லிவிங் வித்தின் அஸ் இட் வுட் பி இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். ஃபார் வி கம் டு காட் இன் ஃபெய்த் நோயிங் தட் ஹீ இஸ் ரியல் அண்ட் தட் ஹீ ரிவார்ட்ஸ் த ஃபெய்த் ஆஃப் தோஸ் ஹூ கிவ் ஆல் தேர் பேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் இன் டு சீக்கிங் ஹிம். அப்போ முதலாவது அவர் உண்டு, அவர் ரியல் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணுமா. ரெண்டாவது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவர் பேஷனேட்டா அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரையே நம்பி தன்னோட அந்த முழு பலத்தோடு அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் நிச்சயமாய் என்ன செய்வார், பலன் கொடுக்கிறவர் அப்படிங்கிறத என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணுமா. அப்ப இன்றைக்கு நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? உங்க சூழ்நிலைகளை அவரை ரியலா பாக்குறீங்களா, இல்ல அவர் எங்கேயோ இருக்கிறாரு, என் ஜபத்தெல்லாம் அவருக்கு தெரியுமா, அவர் பதில் கொடுப்பாரான்னு சொல்லி அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுலதான் உங்க அற்புதம் அடங்கி இருக்கிறது. அடுத்ததாக எபிரேயர் 11:1, இதுதான் விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த பகுதி ரெண்டு காரியங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அதாவது ஒரு ரியாலிட்டி, அஷூரன்ஸ். எதை நம்ம நம்புறோமோ அதுல உறுதி, அஷூரன்ஸா இருக்கிறது. நம்ம அதை பார்க்கலனா கூட அது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அடுத்தது, கான்ஃபிடன்ஸ் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல உறுதியான நிலைப்பாடு, நிச்சயமாய் அது எனக்கு வரும். இதுக்கு பேரு தான் விசுவாசம். அப்படி விசுவாசிக்கும் போது நம்ம நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை நம்ம பார்ப்போம். அடுத்தது, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டீப் இன்னர் அஷூரன்ஸ். எது குறிச்சு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ், ட்ரூத், அவருடைய ப்ராமிசஸ். அது ஒருவேளை அது நமக்கு விசிபிளா இல்லாம இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, அவர் சிலுவையில நமக்காக சுகத்தை கொடுத்துட்டாரு, என் தழும்புகளா நான் உன்னை சுகமாக்கிட்டேன்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒருவேளை அது நம்ம கண்களால பார்க்க முடியல. ஆனா அதுதான் உண்மை, சத்தியம் அப்படின்னு ஒரு டீப் இன்னர் அஷூரன்ஸ் வரும்போது அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில அப்படியே சுகத்தை கொண்டு வரும். இப்ப இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும்னா, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இது காணப்படலை, ஒருவேளை தூதர்களை கண்களால நான் பார்க்க முடியல, ஆனா நான் அதை நிச்சயமா கான்ஃபிடென்ட்டா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க நம்பும் போது அங்க அப்படிப்பட்ட பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அதே போல அவர் என்ன சொல்றாரோ, அவர் வார்த்தை ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ், அவர் வார்த்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கும், நான் பார்க்கிறது உண்மை இல்லை, பார்க்கிறது நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காண்கிறவைகளின் மேல நம்பிக்கை வைக்காமல் காணப்படாத அவருடைய வார்த்தைகள் மேல, அவருடைய ரியாலிட்டிஸ் மேல, அவருடைய நேச்சர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாய் நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க என்னென்ன காரியங்களுடைய மகிமை வெளிப்படணும்னு காத்திருக்கிறீங்களோ தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, உங்க அன்பு மேல ஆண்டவரே, உங்க வல்லமை மேல ஆண்டவரே, உங்க வார்த்தையில் உள்ள இருக்கிற வல்லமையின் மேல நாங்க நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம். நிச்சயமாய் உங்க மகிமையை நீர் வெளிப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.